ஹே ஆல், நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் பறித்த நெல்லிக்காய் தான் இது. எல்லாத்தையும் தூசிலாம் எடுத்து சுத்தம் பண்ணி கழுவியாச்சு. இப்போ ஒரு இட்லி பானையில் போட்டு அதை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இது அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதை தனியாக ஆற வச்சிடலாம். அதே கடாயில் 10லேருந்து 12 வரமிளகா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டும் ஆற வச்சுட்டு நெல்லிக்காய் வெந்ததுக்கப்புறமா ரெண்டையும் தனித்தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் மிளகா ரெண்டையும் தனித்தனியாக பவுட்ரு பண்ணியாச்சு. நெல்லிக்காவை இந்த மாதிரி கோடு போட்டு கீறி வச்சுக்கோங்க. இது அரை நெல்லிக்காய்ங்கிறதுனால விதை எடுக்க முடியாது. அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு வெள்ளை உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். பொடி பண்ணி வச்சுருந்த வெந்தயப்பொடி 1 ஸ்பூன் போட்டு கிண்டி கிளறி விட்டுக்கலாம். இதில் வேக வச்சுருந்த நெல்லிக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகட்டும். அவ்வளோதான், நெல்லிக்காய் ஊறுகாய் தயார்.